இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா ரெசிபி பார்க்க போகிறோம். இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அரை கப் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம், கசகசா 1/2 டீஸ்பூன் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சால்னாவுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய். பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம், 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கங்க. இந்த பிளெயின் சால்னா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சால்னாவை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்து கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி சால்னாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சில நிமிடங்கள் கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் மீல் மேக்கர் கூட இந்த சால்னாவில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மீல் மேக்கரை எடுத்து சுடு தண்ணீரில் போட்டு நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. மொத்தமாக ஒரு 15 நிமிஷமாச்சும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த சால்னாவோட டேஸ்ட்டு நல்லா வரும். அவ்வளோதாங்க, சால்னா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, பூரிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.